Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து அநேகர் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில திறக்கிற வாசல்களை உண்டு பண்ணுகிற வாசல்களை இழந்து போகிறார்கள். கர்த்தர் வாசலை திறந்தாதான் ஆசீர்வாதம். பாருங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் நன்றாய் இருப்பது, நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் பெருகுவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பது என்று ஏதோ நம்ம போய் அப்படியே போட்டு மாடா உழைச்சி ஓடா தேய்றதுனால அல்ல, போய் ரத்த வேர்வை சிந்தி அப்படியே போட்டு நம்ம நொறுக்கி ஒடுக்கி நம்ம சம்பாதிக்கிறது அல்ல. நாம் ஒருவேளை கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம், தப்பே கிடையாது, வேர்வை சிந்துறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. நான் ஊழியத்துல கூட அதை உணர்ந்திருக்கிறேன். பாருங்க, ஊழியங்கிறது கூட ஏதோ நம்முடைய மாம்சீகமான முயற்சி அல்ல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். இன்னைக்கு வெற்றிகரமான பிசினஸ் மேனை பார்த்து கேளுங்க, அவன் சொல்லுவான், ஆமா எனக்கு வாசல்ல கர்த்தர் திறந்தார், சில வாய்ப்புகளை உண்டாக்குறார், சில அற்புதங்களை எனக்கு செய்தார், சில ஒத்தாசைகள் எனக்கு உண்டானது, அனுகூலங்கள் எனக்கு வந்து கிடைத்தது கர்த்தருடைய தயவினாலே. எனக்கு கர்த்தர் ஏதோ நான் போனேன், நான் முயற்சி எடுத்தேன், நான் போட்டு வெட்டி முறிச்சனாக்கும், நான் தலைகீழ நின்று இப்படி சாதிச்சனாக்கும் அப்படின்னு சொல்றேன். முட்டாள். அப்படியல்ல காரியங்கள் செய்யப்படுகிறது. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, அவருடைய காருண்யத்தினாலே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. அதனாலதான் ஜெபம், அதனாலதான் வேண்டிக் கொள்ளுகிறோம், அதனாலதான் தட்டுகிறோம். இருக்கீங்களா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலனும் அவனோடு சேர்ந்தவர்களும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 13ஆம் அதிகாரத்தில் தான் அவர்கள் அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். பவுலும் பர்னபாவும் போய் சுவிசேஷத்தெல்லாம் அறிவித்துட்டு பல ஊர்கள் அறிவித்துட்டு வர்றாங்க. வெற்றிகரமாக ஊழியம் நடக்குது. அந்த 13ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கர்த்தர் வாசலை திறக்கிறாருன்னு. ஒரு ஊருக்கு போகிறாங்க, அங்கங்கே வாசல் திறக்கப்படுகிறது, அங்கங்கே வாய்ப்புகள் உண்டாகிறது, அறிவிக்கிறாங்க, போய் சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க, அநேகம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க, காரியங்கள் நடக்கிறது. திரும்பி வர்றாங்க அந்தியோகியா சபைக்கு. எந்த சபையிலேருந்து அவர்களை அனுப்பி வைத்தார்களோ அந்த சபைக்கு திரும்பி வர்றாங்க. அங்கே 27ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. திறக்கிறாரா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறக்கிறவர். இதுதான் வானத்தின் மதகுகளை திறக்கிறதுனா. கர்த்தர் என்ன பண்றாரு? ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, நீ போ, நான் கூட இருக்க, உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்க, உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ போ. ஆனா நீ கூத்தாடி ஆள் சேர்க்க வேண்டியதில்லை, நீ பெரிய டான்ஸ் நடனம் நடத்த வேண்டியதில்லை, நீ பெரிய ஜிம்கான சர்க்கஸ் செய்ய வேண்டியதில்லை, நீ ஒண்ணும் பண்ண. நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு வாசலை திறக்க போறேன். இந்த ஊழியம் நீ பண்ற சர்க்கஸ்னால நடக்கலப்பா. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னால கத்துக்கிட்டேன், அதனாலதான் சர்க்கஸ் எல்லாம் பண்றது இல்லை. நானு சர்க்கஸ்ல நடக்கிறது இல்லை ஊழியம். கர்த்தருடைய தயவுல நடக்கிறது. கர்த்தர் வழி வாசலை திறக்கிறார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இதை புரிந்து கொள்ள வேணும். இதெல்லாம் மெய்யான காரியங்கள், இதெல்லாம் அப்படிதான் நடக்குது. இது இப்படிதான். அது வேற வழி, ஷார்ட்கட்லாம் எனக்கு தெரியாது, ஷார்ட்கட் கிடையாது. ஷார்ட்கட்டை பின்பற்றினீங்கன்னா ஜாக்கிரதை, எங்கேயாவது போய் எக்கு தப்பா மாட்டிக்குவீங்க. ஷார்ட்கட் இல்ல, கர்த்தர் வழி திறக்கிறார். கர்த்தர் நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் உட்பட வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு இணங்க வேண்டும். அவரோடு கூட நெருங்க வேண்டும். அவரோடு கூட ஒட்டி கொள்ள வேணும். அவ்வளவுதான் வழியை ஒழிய வேற வழியே கிடையாது. இது பணம் சம்பாதிக்கிறது 4 வழி சொல்லுங்க பிரதர், 1 2 3 4 சொன்னீங்கன்னா எழுதிக்கிறேன் நான். வேற வழியெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தான் நீங்க எங்க போகணும்னு தெரியும், அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அங்க செய்யும் போது அதை வாய்க்க பண்ணுகிறோம். அவர் தான் வாசலை திறக்கிறவர். அவர் மனுஷர் கண்களில் தயவையும் இரக்கத்தையும் உண்டு பண்ணுகிறவர். அவர் ராஜாக்களுடைய இருதயத்தை கூட திருப்புகிறவர். அவர் தான் கான்ட்ராக்ட் தர்றவர். அவர் தான் டீல்ஸை உண்டு பண்ணுகிறவர். அவர் தான் பிரேக் த்ரூ உண்டு பண்ணுகிறவர். இருக்கீங்களா? அப்ப இதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது? அவரை பிடிச்சா நடக்குமா பிரதர்? அவரை பிடிங்க முதல்ல. அவரை பிடிச்சிங்கன்னா மீதி பேர்லாம் உங்களை பிடிப்பாங்க. இருக்கீங்களா? அவரை பிடிச்சாதான் அவர் சொல்லுவார், நீ அவங்ககிட்ட போ, நான் உள்ளத்துல நான் வேலை செய்யறேன் பாரு. நீ அங்க போறதுக்குள்ள அங்க வேலை நடந்திருக்கும் உள்ளத்துல. இதுதான், இப்படிதான் கர்த்தருடைய காரியங்கள் நடக்கிறது. வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் சரி, இப்படி விசுவாசிகள் அனுபவிக்க வேண்டும். சரி, தங்களுடைய திறமை, நான் இப்படி போட்டு உருட்டினாக்கும் பெரட்டினாக்கும், நான் அங்க பூந்து இப்படி வந்தேன் பிரதர், கொஞ்சம் பொந்து கிடைச்சா போதும் பிரதர், இப்படி பூந்து அப்படி வந்துருவேனாக்கும் நான் ஒருத்தன் சொல்றாரு. இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியம்னா கர்த்தர் என்னை கொண்டு செல்லுகிறார், கர்த்தர் எனக்கு வாசல்ல திறக்கிறார். இப்போ என்ன சொல்றாங்க சாட்சி? நாங்க போனோங்க, நான் போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டேன், நான் இப்படி பண்ண
கிடையாது கிடையாது. கர்த்தர் புறஜாதிகளுக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக விசுவாசத்தின் கதவை கர்த்தர் எங்களுக்கு திறந்தார். கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணினார். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் வெற்றி என்ன? கர்த்தர் எனக்கு உண்டு பண்ண வாய்ப்பு அது. கர்த்தர் திறந்தார், நான் செஞ்சேன், அவ்வளவுதான். நான் பிரசங்க யாரு, நான் போறேன், பிரசங்கம் பண்ண ரெடி. அவர் எனக்கு வாய்ப்பை திறக்கலன்னா, உள்ளத்தை திறக்கலன்னா, ஜனங்களுக்கு உள்ள விசுவாசத்தை கொடுக்கலன்னா, ஜனங்களுடைய உள்ளத்தை திருப்பலன்னா, நான் என்னதான் பிரசங்கம் பண்ணி என்ன நடக்க போகுது? ஒண்ணு நடக்க போறது கிடையாது. நான் பிரசங்கம் தான் பண்ண முடியும். நான் என்ன இதுக்கு போய் தலைகீழா நின்று தயவு செய்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள நான் சொல்ல முடியும்? கிடையாது. நான் பிரசங்கம் தான் பண்ண முடியும். அவர் செய்யணும், அவர் வாசலை திறக்கணும், அவர் உள்ளத்தை திறக்கணும், அவர் காரியங்களை நடப்பிக்க வேணும். அதுதான் சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். இப்படிதான் நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிங்க? இப்படிதான் நடக்கணும். குடும்பம் அப்படிதான் நடக்க வேண்டும், வியாபாரம் அப்படிதான் நடக்க வேண்டும், தொழில் அப்படிதான் நடக்க வேண்டும், உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்க வேண்டும். கர்த்தருடைய அனுகூலங்கள் ஒத்தாசைகள் அதில் உண்டாக வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி 2 கொரிந்தியர் 2:12 நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி திரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். மறுபடியும் அதான் சொல்றாரு பாருங்க. பவுல் அப்போஸ்தலனை கூப்பிட்டாப்பா, ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன பண்ணீங்க பிரதர் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, நான் என்னத்தை பண்ணேன்? நான் போனேன், கர்த்தர் காமிச்ச இடத்துக்கு போனேன், கர்த்தர் என்னை நடத்தின இடத்துல நான் அங்க இருந்தேன், கர்த்தர் சொன்னதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அவர் மீதியெல்லாம் நடப்பிக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, திரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். கர்த்தர் கதவை திறக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கதவுகளை திறக்கிறார். அப்ப விடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலேயே விழித்திருங்கள்னு சொன்னது எதுக்காக? இப்படி வாசல்கள் நிறைய திறக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட வேண்டும், எங்க போகணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும்ன்றதை பற்றி ஒரு அறிவு எனக்கு உண்டாகணும், அதை பற்றிய ஒரு ஞானம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதன்படி நான் போனாதான் அங்க கர்த்தர் திறக்கிற வாசல்ல நான் நுழைய முடியும். கர்த்தர் கரெக்டா வாசலை திறக்கும் போது அங்க நான் இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் வாசலை திறக்கும் போது அது வழியா நான் உள்ளே செல்ல வேண்டும். வாசலை திறக்கிறது மட்டுமல்ல, திறந்த வாசலுக்குள்ளே பவுல் அப்போஸ்தலன் உள்ள நுழைந்தார். அங்க உள்ள நுழைஞ்ச போது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இந்த வாசல் திறக்கிறது பற்றி. கர்த்தர் திறந்த வாசல்னா பிரச்சனையே இருக்காதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இருக்கீங்களா? கர்த்தர் வாசலை திறந்தாருன்னா பிரதர் அதுல பிரச்சனையே கிடையாது. பாருங்க, இயற்கை சூழ்நிலையை வச்சு கர்த்தருடைய சித்தத்தை அவங்க நிதானிக்கிறாங்க. பிரச்சனை இருந்ததுன்னா இது கர்த்தருடைய சித்தம் இல்லை பிரதர், அதனால்தான் பிரச்சனை அப்படின்றாங்க. பிரச்சனையே இல்லைன்னா இது கர்த்தருடைய சித்தம், அதனால்தான் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. பவுலும் சீலாவும் போனாங்க பாருங்க. அவங்க ஆசியாவுக்கு போகலான்னு முற்பட்ட போது ஆவியானவர் சொல்றாரு, ஆசியா போவானா, இது இப்ப டைம் இல்லை, இப்ப வேற ஐரோப்பா போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல. அப்படி ஊழிய பாதையில கர்த்தர் அவர்களை நடத்துறாரு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு திட்டவட்டமா, போகாத அங்க ஆசியாவுக்கு போகாதன்னா, அங்க போவே வேண்டியதில்லைன்னு அர்த்தம் இல்லை, அப்புறம் போய்க்கலாம்ப்பா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் இன்னொரு இடம் வச்சிருக்கேன், அங்க போ அப்படிங்கிறார். ஐரோப்பாவுக்கு போங்கன்றார். ஐரோப்பாவுக்கு போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணா பிலிப்பு பட்டத்துல போட்டு 4 சாத்தி உள்ள ஜெயில தட்டுறாங்க. 2 பேரையும் கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு செயின்ல போட்டு கட்டி விட்டாங்க. அங்க இருந்துட்டு சீலா வந்து பவுலை பார்த்து, பிரதர் கர்த்தருடைய சித்தம் அங்க போலான்னு அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல, இந்த புது இடத்துக்கு வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமே, இது உண்மையா கர்த்தருடைய சித்தமா? சரியா கேட்டுச்சா பிரதர்? கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு சரியாதான் தெரிஞ்சுதா? இப்படி வந்து செயின்ல மாட்டி இப்படி அடின்னு போட்டு நிமித்திட்டாங்களே நம்மள, நம்ம என்ன பண்றது? கர்த்தருடைய சித்தம் வந்தா அப்படிலாம் நடக்குமா பிரதர்ன்னு சொல்லல. அங்கே உள்ள இருந்து கொண்டு கர்த்தருடைய சித்தம் தான் இதுன்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சதுனால பாட்டு பாடி தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள். இருக்கீங்களா? செயினை பார்த்தோம்னா ஐயோ இது கர்த்தருடைய சித்தம் இல்லை, பிரச்சனையை பார்த்தோம்னா ஐயோ இது சித்தமா இருக்காது, ஒரு மலையை பார்த்தோம்னே ஐயோ இது கர்த்தருடைய சித்தம் இருக்காது போலன்னு நினைக்கல. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன மலையா இருந்தாலும் அதை ஒண்ணு இல்லாம ஆக்குறது தான் நம்முடைய வேலை. இது கர்த்தருடைய சித்தமா இருந்தா அந்த மலையே நான் ஏற போறது இல்லை, உன்னை விட பெரிய மலை, நான் உன்னை தவிடுபடி ஆக்கும்படியா நான் வந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட பெரிய ராட்சதம் எனக்கு முன்னால நின்னாலும் சரி, கர்த்தருடைய சித்தமா இருந்தாலும் நான் அதை செய்ய போறேன், கர்த்தருடைய பலத்துல அதை செய்ய போறேன். அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு அது தடையா இருக்குது, எனக்கு தடை இல்லை, அது கர்த்தருடைய சித்தத்துக்கு தடையா இருக்கிறது. ஆகவே அந்த தடைகள் ஒன்றுமில்லாமற் போகும் என்கிற அந்த அறிவு இருக்க வேணும். பாருங்க, அநேகம் பேர் கர்த்தருடைய சித்தத்தை நிதானிக்க முடியல இன்றைக்கு. ஏனென்றால் இப்படி எல்லாம் இயற்கை சூழ்நிலையில வைத்து நிதானிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, பிரச்சனை இருந்தால் அது கர்த்தருடைய சித்தமா இருக்காது பிரதர், பிரச்சனை இல்லைன்னா கர்த்தருடைய, அப்படி எல்லாத்துலயும் பிரச்சனை தான். நீங்க கல்யாணம் பண்ணி பாருங்க பிரச்சனை, வேலைக்கு போய் பாருங்க அங்க பிரச்சனை, வியாபாரம் ஆரம்பிச்சு பாருங்க அங்க ஒரு பிரச்சனை, எத்தனை ஆப்ஸ்டிக்கல், எவ்வளவு வாழ்க்கையில இடையூறுகள், எவ்வளவு காரியங்கள் நம்ம
நம்ம முன்னேறி போகாதபடிக்கு அப்பப்ப ஒரு இடையூறு வந்துட்டு தான் இருக்கும். எதை பண்ணாலும் ஒரு இடையூறு தான். உடனே இது கர்த்தருடைய சித்தம் இல்லை பிரதர்னு விட்டுற போறீங்களா? வெளிநாடுகள்லாம் ரொம்ப சகஜமான கல்யாணம் பண்றாங்க. அப்புறம் 5 வருஷம் போது பார்த்தீங்கன்னா வேற புது மனைவியா இருக்குது. என்னாச்சு பிரதர் அந்த மனைவிக்குன்னா அது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதர். என்ன ஆச்சு, ஒரு சண்டை வந்துருச்சு பிரதர், அதனால கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினைச்சு நான் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கர்த்தர் இந்த ஒரு மனைவியை கொடுத்தாரு எனக்கு அப்படின்றாங்க. நான் நினைக்கிறது இதுவும் கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு கொஞ்ச நாள்ல விளங்கும் உனக்கு. இப்போ ஏன்னா இயற்கை சூழ்நிலை தான் உன்னை நடத்துது, ஆவியானவர் நடத்தல. சண்டை வந்த உடனே கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தீர்மானம். சண்டை வந்தா சண்டையை தீக்கணும், முன்னேறி போக வேணுமே ஒழிய இது கர்த்தருடைய சித்தம்னு தீர்மானம் பண்றது இல்லை. குடும்பத்தை உருப்படாமல் பண்றதுக்காக பிசாசானவன் பல விதமான தடைகளை ஏற்படுத்துகிறான், மலைகளை உண்டு பண்ணுகிறான், இடையூறுகளை உண்டு பண்ணுகிறான். அதெல்லாம் மேற்கொண்டு தான் குடும்பம் முன்னேறி செல்லுகிறது. சமாதானத்தை நம்ம நிலைநிறுத்த வேண்டும். இருக்கீங்களா? ஆகவே கர்த்தருடைய சித்தமா இருந்தா பிரச்சனை இருக்காது என்று எண்ணுகிறது தப்பு. பவுலும் சீலாவும் அங்க செயின்ல கட்டிட்டு கையும் காலும் கட்டி போட்டாச்சு, அவ்வளவுதான் போச்சு, இனிமே நம்ம வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகி போச்சுன்னு நினைச்சிருவாங்க. நம்ம ஆளுகளா இருந்தா போச்சுன்னு சொல்லிட்டு கண்ணீரும் கம்பளையுமா இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடும்போது அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகி அங்க ஜெயிலு கதவு இதெல்லாம் உடஞ்சி பேத்துக்கிட்டு வந்துருச்சு. திறந்து வெளியே வந்து செயினுகள்லாம் அருந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. அவன் காவலாளி ஐயா சாமின்னு ஒரே கும்பிட்டு நானும் என் குடும்பமும் எல்லாம் ஞானஸ்தானத்துக்கு ரெடிங்கிறாங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தம். இருக்கீங்களா? பவுல் சொல்றார், நாங்க ஓடுற ஆளு கிடையாது, பயந்துட்டுலாம் ஓட மாட்டோம். நீ என்ன செயின்ல கட்டினாலும் செயின் எல்லாம் அறுக்கிற தேவன் எங்க தேவன், ஜெயிலெல்லாம் உடைக்கிற தேவன் எங்களுடைய தேவன். உனக்கெல்லாம் பயந்து நாங்கள் ஊழியம் செய்யலப்பா, கர்த்தர் எங்களை அனுப்புனதுனால இங்கே வந்திருக்கிறோம், நீ என்ன பெரிய தடை வந்தாலும் நாங்கள் நிற்போம் இங்கேன்னு சொல்லி அங்கே நின்று கடைசியில் இவங்க யாருன்னு அவன் கண்டுபிடிச்சோன்னா, ஐயோ இவங்களை போட்டு அடிச்சு விட்டோமே, இவர் வந்து ரோமாபுரி பிரஜை, இவர் பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்குன்னு சொல்லி பத்திரமா மொல்லமாக போயிட்டு வாங்கன்னு நைஸாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒன்று இதை பற்றி வேற ஒன்றும் பப்ளிசைஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப இதை பிரச்சனையை கிளறாதீங்க, போய் சேருங்கயான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பாருங்க, ஓடி ஒன்றும் வரல, ஜெயிலிருந்து அவுத்து விட்ட உடனே சங்கிலி முறிஞ்ச உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே தலைதறிக்க ஓடல. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் இது. எது கர்த்தருடைய சித்தம்? இங்க இருக்கிறது, இங்க ஊழியம் செய்யறது. இதுக்கு ஒரு பிசாசு ஒரு தடையை உண்டு பண்ணுகிறான். சுவிசேஷத்தை வெறுக்கிற பிசாசு அதுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுகிறான். இந்த தடையெல்லாம் பார்த்து அஞ்சுகிறதல்ல, இந்த தடையெல்லாம் மேற்கொள்ளுகிறதான் ஊழியம். வாழ்க்கையும் அப்படிதான் பாருங்க, வியாபாரம் அப்படிதான், தொழிலும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். பல தடைகளை இந்த உலகத்திலே நமக்கு உண்டாகிறது. பிசாசின் உலகம், இதுல பல விதமான தடைகள் உண்டாகிறது. ஆனா அந்த உலகத்துல நாம் வித்தியாசமானவர்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய ஒத்தாசையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தடைகளை பெயர்த்து எரியக்கூடிய விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை திருப்பம் 1 கொரிந்தியர் திருப்பம் 6ஆம் அதிகாரம். ஏன்னா கர்த்தர் நடத்தும் போது அங்கே சில நேரத்தில் இடையூறுகள் அங்கே உண்டாகிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 16 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். 9 ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு. என்ன வார்த்தைகள் பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா பிடிச்சு வச்சுங்க. இங்கு பெரிதும் தான் மதகுகள், சின்ன விண்டோ இல்லைங்க, பெருசா திறந்து வச்சிருக்காரு கர்த்தர்ன்றாரு. இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அனுகூலம் உண்டாயிருக்குதுங்க. எல்லாம் போற இடத்துல அங்க வான்ற மாதிரி பெரிய ஒரு அனுகூலம் எனக்கு உண்டாயிருக்குது. பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்கு, பெரிய ஒரு வாய்ப்பு கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார், பெரிய ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம், அதோடு நிறுத்திடக்கூடாது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர். நான் ஊழியத்துல பார்த்தது அது ரொம்ப உண்மை. கர்த்தர் பெரிய அனுகூலமான கதவை திறக்கும் போது, நல்ல பெரிய வாசலை திறந்து பெரிய காரியத்துக்காக நம்ம அழைக்கும் போது, பெரிய காரியத்தை செய்யும்படியா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம நியமித்து நடத்தி கொண்டிருக்கும் போது, விரோதிகளும் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். என்ன பண்ண போறீங்க? விரோதம் செய்கிறவர்கள் இருக்கிறதுனால பயந்துட்டு ஓட போறோமா? அப்படிலாம் பயந்துட்டு ஓடனா எங்கேயுமே இருக்க முடியாது. இங்க போனா அங்க விரோதம் செய்கிறவங்க இருப்பான், அங்க போனா இல்ல பிரதர் கர்த்தர் வேற எங்கேயோ நடத்துறாருன்னு நினைக்கிறேன் பிரதர். இல்ல பிரதர், இந்த விரோதம் செய்கிறவர்களை பார்த்து நீங்க அப்படி நினைக்கிறீங்க, நல்ல கர்த்தர் என்ன நடத்துறாருன்னு நினைங்க. சில ஊழியக்காரங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் கர்த்தர் என்ன அந்த பட்டணத்துக்கு நடத்துறாருன்னு நினைக்கிறேன் பிரதர். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கணும் பாருங்க, சபை கட்டுறதுக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு கொஞ்சம் காசுக்கு ஒரு இடத்த வாங்கணும்.
வாங்குற வரைக்கும் அவர் பறக்க பறக்க வாங்கி கொடுங்கன்னு வாங்கினாரு. வாங்கியாச்சு இடத்த வாங்கினோன்னா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஒரு இவன் பாருங்க, அவன் ஒரு முரடம்பூல் இருக்கு. அவன் வந்து இங்கே இருந்தீங்கன்னா உன்னை தொலைச்சி விடுவனாக்கும், ஓடியே போயிடு அப்படின்னு இருக்கான். இவர் பாவம் ஒரு மாதிரி இருப்பார், இவர் பார்க்கறதுக்கு ஒரு பலவீனர் மாதிரி இருப்பார், ஆனால் ஸ்ட்ராங்கான ஆள் தான். அந்த ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் பயந்துட்டு ஓடியே போய் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஃபோன் பண்றாரு. ஐயா, நான் நினைக்கிற கர்த்தர் என்னை கொஞ்ச நாள் இங்கே இருக்க விரும்புகிறார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க பிரதர்? அந்த என்ன ஓடி போயிடு உன்னை இது பண்ணுவானாக்குன்றான். பக்கத்தில் கேட்டால் சொல்றாங்க, ரொம்ப பொல்லாதவன் ஐயா, இவன் வந்து தொலைச்சி விடுவான்றான் அவன், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, கொஞ்ச நாள் அந்த பக்கம் இருன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ கர்த்தரை நம்புறியா மற்றவங்க பேச்செல்லாம் நம்புறியா? கர்த்தரை நம்புனா நீ முதல்ல போய் அந்த இடத்த, உனக்கு வாங்கின இடம் அது, உனக்கு சொந்தமான இடம், உனக்கு அது உரிமை இருக்குது, அதுல உன்னுடைய நிலம் பாது, அங்க போய் நின்று நீ போடு, அங்க போய் நீ நின்று ஜபத்தை பண்ண, அங்க போய் நின்று நீ மீட்டிங்கை நடத்து, பயந்து ஓடாத அப்படின்னு. அப்படிங்களா? அப்படியா சொல்றீங்க? எல்லாரும் இப்படி சொல்றாங்களேண்ணா, எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க, நான் இப்படி சொல்றேன் போ அப்படின்னு. போன ஆளு திரும்பி போனோன்னு அவன் சொல்றான், என்ன நடந்ததுன்னு தெரியலங்கய்யா, அவனே வந்து என்கிட்ட நல்லா பேசி, அந்த ஆளு நீ இருந்துக்கப்பா, இங்க எதுவும் உனக்கு பிரச்சனைன்னா சொல்லு, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்றான். நான் சொன்னேன், அதுதான் கர்த்தருடைய அனுகூலம், பெரிய கதவு திறக்குதுன்றேன்னு. அதுதான் இது. இதெல்லாம் அனுபவிக்கலன்னா ஊழியம் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் பயந்து ஓடனா ஊழியம் செய்யவே முடியாது. நான் என்னுடைய பலத்தை நம்புறதில்லை, என்னுடைய சாமர்த்தியத்தை நம்புறதில்லை, எனக்கு யாரு தெரியுன்றதை நம்புறதில்லை. கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தருடைய அனுகூலம், பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவுக்குள்ள நுழையணும். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, விரோதம் செய்கிறவர்கள் அநேகம் பேர் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால், ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்றால், ஜெயம் வெற்றியை பெற வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேணும். பெரிய ராட்சதனை பார்த்து கலங்கி பயந்து ஓடிடக்கூடாது. ஆகவே சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வாசலை திறக்கிறாரு, ஆனால் அதில் நுழைய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கர்த்தருடைய உதவியினால் அந்த எதிர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு, மலைகளை தகர்த்து எரிய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நமக்கு எதிராக எழும்பும் ராட்சதர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. கர்த்தருடைய பலத்தை உபயோகப்படுத்துகிறது நம்ம பொறுப்பு, விசுவாசிக்கிறது நம்ம பொறுப்பு. நம்ம எதிர்த்து போராடுகிறவர்களை கர்த்தருடைய பலத்தினால் போராடி ஜெயிக்கிறது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. ஆகவே இயற்கை சூழ்நிலையை பார்த்து நாம் நிதானித்திடக்கூடாது, இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்பதை நாம் நிதானிக்க கூடாது, நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் வாசலை திறக்கிறார், ஆனா நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. கர்த்தர் சொல்லான்னு திறந்துட்டேன், இந்த வாய்ப்பு இருக்கு உனக்கு. இல்ல ஆண்டவரே, அங்க ஒரு பெரிய ராட்சசன் இருக்கிறான், அங்க ஒரு பெரிய மல்ல இருக்குது ஆண்டவர், அங்க பெரிய விரோதம் செய்யறவங்க நிறைய. கர்த்தர் சொல்ல, அப்பா நான் திறந்துட்டேன், அப்புறம் நான் உனக்கு அனுகூலம் பண்றேன், ஒத்தாசை பண்றேன். இது ஒத்தாசையின் வாசல், அனுகூலத்தின் வாசல், நான் திறந்த வாசல். நான் உன் கூடயே இருக்க போறேன், உன் கூட யுத்தம் பண்ணுகிறவன் நான். யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது. நீ சும்மா வாழையங்களையும் எடுத்துட்டு வர வேண்டியதான். ஆனா நான் தான் ஆக்சுவலா யுத்தம் பண்ற ஆளு, என் கையில இருக்குதுப்பா எல்லாம். நீ கோஆபரேட் பண்ணு, நீ கையை நீட்டினா நடக்க போகுது, நீ கால் எடுத்து வச்சினா உனக்கு சொந்தமாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கீங்களா? ஆகவே அப்படி இல்லாத ஆட்கள் இந்த உலகத்துல ஒன்று சாதிக்கவே முடியாது. கர்த்தர் வாய்ப்புகளை உண்டாக்குறார். வாய்ப்புகள் மத்தியில பல எதிர்ப்புகள் இருக்கிறது, பல சேலஞ்சஸ் இருக்குது, சவால்கள் இருக்கிறது, மலை போன்ற பிரச்சனைகள் நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்துல நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடே இருந்து நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?